அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களின் கவனக்குறைவாலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிட கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? விபத்துக்குள்ளானவர்கள் அனைவருக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டதா? செல்வராஜ். நிச்சயமாக பிரியா, தமிழகத்தில் கடந்த சில குறிப்பாக 4.5 ஆண்டுகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நிரந்தர பணி என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தற்போது தற்காலிகமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். TLR என சொல்லக்கூடிய அவுட் சோர்சிங் முறையில இந்த பணி என்பது தற்போது அவர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். இது போன்ற தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று திருச்செந்தூரிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து என்பது கூடங்குளம் அருகே உள்ள முருகானந்தபுரம் பகுதியில் இன்று காலை அரசு பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்தது. இந்த பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் தற்போது கூடங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக கூடங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கான தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மூலமாக இயக்கப்படுவது மூலமாக இது போன்ற விபத்துகள் நடந்திருக்கலாம் என காவல்துறையில் சந்தேகப்பட்டு தற்போது விசாரணை என்பதை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இதே பேருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. தற்போது இது 2வது முறையாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சங்கரன்கோவில் பகுதியிலும் இது போன்ற அரசு பேருந்துகள் ஆங்காங்கே தங்களுடைய விபத்துக்குள்ளாகி வருவதும் வாடிக்கையாக வருகிறது. இதற்கு காரணமாக தற்போது தற்காலிகமான ஓட்டுநர் இயக்கப்படுவதன் மூலமாக இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருக்கு உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் பயணம் செய்யும் போது தற்போது அச்சத்தோடு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையாகவும் இருந்து கொண்டு வருகிறது. மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தமிழக அரசை இது போன்ற தற்காலிக ஓட்டுநர் மூலமாக இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலமாக இது போன்ற பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இது போன்ற தற்காலிக பேருந்துகளை மூலமாக அந்த அரசு பேருந்துகளை இயக்குவதை தவிர்த்துவிட்டு நிரந்தர ஓட்டுநர்களை கொண்டு தங்களுடைய பணிகளை இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை வைத்துள்ளார்கள். ஏற்கனவே திமுக தொழிற்சங்கம் சார்பாக LPF என சொல்லக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக அந்த பல நிர்வாகிகளும் இதுவரை அந்த அரசு பேருந்துகள் ஓட்டுநராக இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த பணிக்கு செல்லாமல் தற்போது அவர்களுக்கான அந்த பணி விலக்கு என்பது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை உடனடியாக ரத்து செய்து அவர்கள் அனைவரும் தற்போது இந்த ஓட்டுநர் பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரியா, கூடுதல் தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.